வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 143 பேட்சில் வந்து பாலிட்டியோடைய சீரியஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே வந்து என்னென்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிபிஎஸ்பி இது வந்து ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க சோர்ஸு புக்கில் இருக்க சோர்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக வந்து அப்படியே உங்களுக்கு எழுதி நடத்திடுறேன். அப்படியே வந்து நீங்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் ஃபோரில் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 4ல் வந்து இருக்குது. ஸோ இது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 36லேருந்து 51வது ஆர்டிக்கல் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிபிஎஸ்பி ஆனது வந்து இருக்குது. சரி, இப்போ இந்த டிபிஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிபிஎஸ்பி வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அயர்லாந்து நாடு வந்து எந்த நாட்டிலேருந்து அதை பின்பற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினுங்க. இந்த ஸ்பெயின் நாட்டிலேருந்து தான் அயர்லாந்தே வந்து ஃபாலோ பண்ணிச்சு. அந்த அயர்லாந்துலேருந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அரசியலமைப்பிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்டிக்கல் எதுலேருந்து இருக்குது, 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆர்டிக்கல் 37 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 37 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தை வந்து நம்ம ஏற்றுறோம். ஓகேங்களா? அது எந்த சட்டமாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? எதனா ஒரு சட்டம் ஏற்றமோ இல்லைன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அப்படி அந்த திட்டத்தை வந்து நம்ம தீட்டும்போது இந்த கொள்கைகளை வந்து நம்ம கவனத்தில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கடமை அப்படின்ட்டு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37. ஓகேங்களா? டிபிஎஸ்பின்னு ஒன்று நான் இருக்கேன். ஓகேவா? ஏன்னா நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தானே இது 37. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 3 வேலையானாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, என்னை மறக்கவே கூடாது. 7 ஜாமத்துலேயும் என்னை மறக்கவே கூடாதுன்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிபிஎஸ்பியை வந்து மறக்கக்கூடாது, நான் எந்த ஒரு சட்டத்தை போட்டாலும் நீங்கள் மறக்காதீங்கன்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிபிஎஸ்பி வந்து அரசிற்கு வழங்கப்பட்ட ஒரு நேர்மறையான ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நேர்மறையான ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கொள்கைகளை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்போது இந்த மத்திய மாநில அரசுகளை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, வலுக்கட்டாயமாக செயற்படுத்தக்கூடாது. நீதிமன்றத்தில் வந்து நம்மளால் இந்த உத்தரவு போட முடியுமா? ஸோ இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம மத்திய மாநில அரசுகளை வந்து கட்டாயப்படுத்தவோ இல்லை வலுக்கட்டாயமாக செயற்படுத்தவோ இல்லை நீதிமன்றத்தால் இது வந்து இந்த கட்டளைகளை வந்து உத்தரவு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா இவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்த போதுமான அளவு வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து இல்லை. அந்த வளங்கள் வந்து இல்லாத ஒரு காரணத்தால் இந்த டிபிஎஸ்பியை வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்கிறதுனா வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற சில அந்த ஆர்டிகிள்ஸ் வச்சு சில சட்டங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது டிபிஎஸ்பியை பற்றி அறிஞர்களுடைய கூற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. அது வந்து இதில் இல்லை, நான் அதை சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு டிபிஎஸ்பியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு, அதாவது அந்த டிபிஎஸ்பி அரசியலமைப்பினுடைய புதுமையான சிறப்பம்சம். என்னது? புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை அவர் இன்னொரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா சட்ட திரட்டல் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். என்னது? சட்ட திரட்டல் அப்படின்ற யூஸ் பண்ணியிருப்பார். அந்த டிபிஎஸ்பியோடைய கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் தத்துவமாகவும் இருக்குது, ஆன்மாவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? அதை சொன்னது வந்து யார்? பிஆர் அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1935 இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்திய கவர்னர் ஜெனரலுக்கு வழங்கியது போன்று இந்த டிபிஎஸ்பி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து புதுமையான சிறப்பம்சம், அது இல்லாமல் சட்ட திரட்டல், ரெண்டாவது வந்து டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், இது ரெண்டும் சேர்ந்தது என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பின் தத்துவமாகவும்
ஆன்மாவாகவும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மூணாவது 1935 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு வந்து நம்மளுக்கு சில நெறிமுறைகள் வந்து வழங்குச்சு. அதுபோன்று இந்த டிபிஎஸ்பி வந்து நம்ம வந்து இந்த இந்திய அரசியலமைப்புக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, பிஆர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து கிரான்வில்லி ஆஸ்டின். யார்? கிரான்வில்லி ஆஸ்டின். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கிரான்வில்லி ஆஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பினுடைய மனசாட்சி. ஓகேவா? மனசாட்சி அப்படின்ற வேர்ட் வந்ததுனால இவர் தான் நீங்கள் காயின் பண்ணணும். ஓகேங்களா? கிரான்வில்லி ஆஸ்டின். ஓகேவா? நீங்கள் இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வில்லி வச்சுக்கலாம். வில்லியாக இருந்தாலும் உனக்கு மனசாட்சியே இல்லையாபா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஸோ யாருன்னா கிரான்வில்லி ஆஸ்டின் மனசாட்சின்ற மாதிரி வரும். அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்கார். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்பான அரசாங்கம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அரசாங்கம் எதுவுமே வந்து இந்த டிபிஎஸ்பி கோட்பாடை வந்து என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமாக வந்து நடத்தவே கூடாது. ஓகேங்களா? அது சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாரு, அலட்சியம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லுனது இருட்டு. இருட்டில் வந்து தனியாக போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டு தனியாக சுற்றுறோன்னு வச்சிங்களேன், அது வந்து ஆபத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோ. பட் ஆனால் இருட்டில் தனியாலாம் போனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்ட்டு காந்தி வந்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அல்லாடினது இருட்டில் வந்து தனியாக போகும்போது அலட்சியமாக போகக்கூடாது, தனியாக போகிறன்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு ஒரு பொறுப்புடைய அரசாங்கம் எதுவுமே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமாக கருதவே கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரிங்க சார். இப்போது இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுடைய நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாடு ஃபஸ்ட்டு என்னது தருதுன்னா சமூக நீதியை வந்து வலியுறுத்துது. என்ன தருது? சமூக நீதியை வந்து வலியுறுத்துது. குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையுடைய தேவையை வந்து வழங்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துது. ஆண் பெண் வந்து சம ஊதியம் வந்து வழங்கணும், வருவாய் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது போன்ற பல நெறிமுறைகளை வந்து இது வந்து வலியுறுத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமுதாய நலனை வந்து மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்குது. பொது நல அரசினை வந்து உருவாக்கணும். என்னது? பொது நல அரசு, அதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது. மக்களின் சமூக பொருளாதார ஜனநாயகத்தை வந்து இது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த டிபிஎஸ்பியை நம்ம 3ஆக பிரிக்கலாம். எத்தனையாக பிரிக்கலாம்? 3 டைப்ஸாக வந்து இது வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமதர்ம. என்னது? சமதர்ம கோட்பாடு. இன்னொன்று வந்து காந்திய கோட்பாடு. அதன் பிறகு தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. இதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. ஸோ இந்த சமதர்ம கோட்பாடுக்குள்ளே சில ஆர்டிகல்ஸ் வருது. காந்திய கோட்பாடுகளுக்குள்ளே சில ஆர்டிகல் வருது. தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகளுக்குள்ளே சில ஆர்டிகல்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கேட்பாங்க கொஷின்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருந்து நான் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ சமதர்ம கோட்பாடுகளுக்குள்ளே என்னென்ன ஆர்டிகல் இருக்குது நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 38 நான் சொல்கிறது இப்போ வந்து சமதர்ம கோட்பாடு. ஓகேங்களா? 38, அப்புறம் வந்து 39, 39A, அதன் பிறகு வந்து 41, 42, 43, அடுத்தது 43A. ஓகேங்களா? 43A, அதன் பிறகு 47. இது எல்லாமே எதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாடுகளுக்குள்ளே வருது. அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி அதை எழுதிக்கிங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா காந்திய கோட்பாடு. இந்த காந்திய கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்ன ஆர்டிக்கல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 43, 43ல் பி. ஓகேங்களா? 40, 43, 43ல் பி, 46, 47, 48. இது எல்லா ஆர்டிக்கலும் எதில் வருதுன்னா காந்திய கோட்பாடுகளுக்குள்ளே வருது. அடுத்தது தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. என்னது? தாராள
அறிவு சார்ந்த கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடுகளுக்குள்ளே எதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 48, ஆர்டிகல் 48A, அடுத்து 49, ஆர்டிகல் 50, ஆர்டிகல் 51. இந்த எல்லா ஆர்டிகளும் இந்த தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகளுக்குள்ளே வரும். இப்போது நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக வந்து பார்த்துட்டு வரும், அதுக்கு உண்டான டெஃபனேஷன்ஸும் பார்த்துட்டு வரும். ஸோ ஆர்டிகல் 38 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஆர்டிகல் 38 வந்து என்ன சொல்லுது? மக்களுடைய மேம்பாட்டை வந்து வலியுறுத்துகிறது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும். மக்களுடைய நலனை வந்து அரசானது வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 38. ஸோ இதில் இன்னொன்று சொல்லுது, மக்களிடையே வருமான வேறுபாடுகள், அதாவது சமமின்மை அப்படின்றதே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை வந்து போக்கணும்னு சொல்லுது. அப்போ வருமான வாய்ப்புகளில் வந்து நம்ம வசதிகளை வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரணும். அப்போது அந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் வந்து குறையும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல் மூலமாக இதை வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. 44வது அமெண்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? 44வது அமெண்ட்மெண்ட்டு 1978 இந்த இதில் தான் வந்து சேர்க்கப்பட்டது. இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து இது வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஆர்டிகல் 39. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 39 வந்து என்ன சொல்லுது அப்படின்றது பாருங்கள், கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். சமமான வேலைக்கு ஆண் பெண் சமமான தலா வருமானம், அதாவது 2 பேருக்கும் ஈக்குவலான வருமானம், இந்த மூல வளங்களை வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான விஷயத்தை வந்து இந்த 39வது ஆர்டிகல் வந்து சொல்லுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நோட் பண்ணிக்கங்க. அனைத்து குடிமக்களுக்கும் தேவையான அளவு வாழ்வாதார உரிமையை வந்து நம்ம வழங்கணும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கு வாழ்வாதார உரிமை. ஸோ அது வாழ்வாதார உரிமை நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, சமுதாய வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மக்கள் நலனுக்காக சமமாக வந்து பங்கிடணும். இதுலேயே வந்து 39ல் சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொத்துக்களும் வளங்களும் சிலரிடம் மட்டுமே குவியும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம தடுக்கணும். ஸோ அப்போ அந்த சொத்து குவிப்பு சட்டம்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, தடை சட்டம்லாம், அதுக்கெலாம் இது தான். ஸோ அந்த சொத்துக்களும் வளங்களும் சிலரிடம் மட்டுமே குவிவதை வந்து தடுக்குது. ஆண் பெண் 2 பேருக்குன்னு சமமான வந்து சம ஊதியம், சம வேலைக்கு வந்து சம ஊதியத்தை வந்து தரணும். தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனையும் வலிமையும் சுரண்டலிலிருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எஃப் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் சொல்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 39. இப்போ நான் சொன்னதை பாஸ் பண்ணி எழுதிக்கிங்க, உள்ளேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்கிற குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அரசானது வந்து அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரணும்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976 வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 39A. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இலவச சட்ட உதவி மற்றும் சமமான நீதி அப்படின்ற கான்செப்டை வந்து சொல்லுது. அதாவது என்னென்னா, அனைத்து குடிமக்களும் சமமான நீதி கிடைக்கணும். அப்படி நீதி கிடைச்சா தானே எல்லாருக்கும் வந்து இதுவாகும். ஸோ அப்போது நீதிமன்றத்தை அணுகும்போது பலருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, காசு இல்லை, இது அந்த கேஸ் நடத்துவதற்கான இதுவும் இல்லை. ஸோ அதனால் அந்த இலவச சட்ட உதவி வந்து நம்ம வந்து கொடுக்கணும், சமமான நீதியை வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவியை வந்து வழங்குவதை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னா ஆர்டிகல் 39A. இந்த அமெண்ட்மெண்ட்டும் 42வது இருக்குது பார்த்தீங்களா, 42வது அமெண்ட்மெண்ட் 1976 தான் வந்து சேர்க்கப்பட்டது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆர்டிகல் 39F. ஓகேங்களா? ஆர்டிகல் 39Fன்றது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆரோக்கியமான சூழலில் வந்து என்ன பண்ணுறோம், குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறோம். ஸோ இதுவும் 42வது அமெண்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? 42வது அமெண்ட்மெண்ட் 1976 இது முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 வகையான இது வந்து சொல்லுது. அதை ஒன்று வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முதுமையில் நோயுற்ற நிலையில் அரசு வந்து என்ன பண்ணணும், உதவி வந்து செய்யணும். ஒருத்தர் வந்து வயசான டைம் வந்து நோயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அப்படி ஹெல்ப் பண்ண முடியாதுல, அவங்க ஃபேமிலியாலையும் ஹெல்ப் பண்ண முடியலன்ற போது அரசே வந்து தானாக வந்து அந்த முதுமையில் வந்து நோயுற்றவர்களை வந்து பார்த்து கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் தான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 41. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலைக்கான உரிமையை வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து என்னது, இது ஒரு வேலைக்கான உரிமையை சொல்லுது. அப்புறம் வந்து கல்விக்கான உரிமையை சொல்லுது 41லேயே. 41லேயே சி தான் முதுமையில் மட்டும் சொல்ல, முதுமையில் நோயுற்ற நிலையில் இருக்கும்போது, நோயுற்ற நிலை அப்படின்னு பார்க்கும்போது
யாராக வேணாலும் இருக்கலாம், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களால வந்து உதவி பண்ண முடியலன்னும் போது அந்த அரசே வந்து தானாக வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து அந்த உதவியை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது ரெக்குவயர்மெண்ட்டை வந்து சரி பண்ணணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து பல்வேறு வகையான காப்பீடு திட்டங்கள் வந்து நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ இருந்தாலும் சில டைம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து செய்ய முடியல, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா வந்து தேவைப்பட்டால் இந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஃபேக்டான நியூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்தமாதிரி சுச்சுவேஷன்ஸ் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அரசே வந்து தானாக வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யணும்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 41. அது யார் யாருக்குன்னு சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, வயது முதிர்வுகள் இருக்கிறவங்களுக்கு, நோய்வாய்ப்படும் போது அப்படி பாதிக்கப்படுறவங்க எல்லாருக்குமே அரசு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த சொல்கிறது தான் ஆர்டிகல் 41. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆர்டிகல் 42. இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில் வந்து ஒரு பணி சூழலை வந்து யாருக்கு ஏற்படுத்தி தரணும், பெண்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரணும். அது மட்டும் அல்லாமல் பேறுகால சூழ்நிலை வந்து உருவாக்கி தரணும், பெண்களுக்கு வந்து பேறுகால சூழ்நிலையும் வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 42. ஓகேங்களா. ஆர்டிகல் 43 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் இருக்காங்க, தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வந்து ஏற்படுத்தி தரணும், நியாயமான கூலியை வந்து ஏற்படுத்தி தரணும், அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை வந்து ஏற்படுத்தி தரணும், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து அது அரசாங்கமானது உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43ங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாட்டுகள் வந்து வருது. அது இல்லாமல் ஆர்டிகல் 43A இருக்குது, 47வது ஆர்டிகல் இருக்குது. இது ரெண்டும் பார்த்துட்டுனா அந்த சமதர்ம கோட்பாடுகள்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆர்டிகல் 43A ஆர்டிகல் 43A வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை நிர்வாகத்தில் வந்து தொழிலாளர்களுடைய பங்குகளை வந்து என்ன பண்ணலாம், கொள்ள செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, தொழிற்சாலையுடைய நிர்வாகம் இருக்கும், அப்போது அதில் தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற தொழிலாளர்களும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், அந்த தொழிற்சாலையில் இருக்கிற அந்த நிர்வாகத்தில் வந்து பங்கு கொள்ள வேண்டும். அந்த நிர்வாகத்தை வந்து இது பண்ணுவாங்களே, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்களே, அதை இவங்களை கேட்காம போடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யூனியன் லீடர் அப்படின்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இதை வைத்து தான் வந்து வந்தது. ஸோ ஆர்டிகல் 43A வந்து அதை தான் வந்து சொல்லுது. அப்போது 43Aன்னு வருதா, அப்போ இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துருக்கும், ஏன்னு வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து அமெண்ட்மெண்ட் தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்டு தான் 1976 இதில் தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47 வந்து எதை சொல்லுதுன்னா மது விலக்கை பற்றி சொல்லுது. ஸோ ஓகேங்களா. மக்களுடைய ஊட்டச்சத்து உணவு, வாழ்க்கை தரம் மற்றும் பொது சுகாதாரத்தின் தரத்தை வந்து முன்னேற்றுதல். இந்த 47 வந்து காந்திய கோட்பாடுகளிலே வரும். பட் இந்த மது விலக்குன்றது எங்கே வரும்னா காந்திய கோட்பாடுகளில் வரும். அப்போ இந்த 47 வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து விடும். ஓகேங்களா. அந்த ஊட்டச்சத்து உணவு கரெக்டாக இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் சரியாக இருக்கணும், பொது சுகாதாரத்துடைய தரத்தை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 47. இந்த 47 வந்து காந்திய கோட்பாடு. ஓகேங்களா. இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து சமதர்ம கோட்பாடுகள். இப்போது இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே காந்திய கோட்பாடுகள். ஓகேங்களா. ஸோ காந்திய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது மகாத்மா காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய இயக்கத்தின் போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேசத்தை வந்து மறுகட்டமைக்கணும். அப்படி காந்தியால் வந்து சில கோட்பாடுகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அது வந்து பின்பு அரசியலமைப்பு இயற்றும் போது இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. காந்தியினுடைய இந்த கொள்கைகள் வந்து அரசியலமைப்பிலும் அரசு நெறிமுறை கோட்பாட்டிலும் பின்வருமாறு சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சமுதாயத்தில் வந்து பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், அப்புறம் வந்து கல்வி பொருளாதாரத்திற்காக முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, கிராம பஞ்சாயத்துலேருந்து உருவாக்கணும், குடிசை தொழிலை வளர்க்கணும், இது எல்லாமே வந்து காந்திஜியோடைய கொள்கைகளாக வந்து இருந்தது. அவருடைய சுதந்திர போராட்டத்திலே வந்து மிளிர் விட்டு கொண்டிருந்த ஒரு கொள்கைகளாக வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆர்டிக்கிள் 40 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அவற்றுக்கு தேவையான அதிகாரங்களை வந்து யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சுயமான தன்னாட்சி வந்து அமைக்கணும். அவங்க எல்லாமே வந்து செல்ஃபாக வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வரணுன்றது சொல்கிறது தான் ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 43 அடுத்தது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்கள் இருக்குல்ல, அந்த கிராமப்புறங்களில் குடிசை தொழிலை வந்து மேம்படுத்தணும், சுய தொழிலை வந்து மேம்படுத்தணும், கூட்டுறவு முறையில் தொழில் பயிற்சிகளை ஊக்குவிப்பதற்காக அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கைகள் எடுத்து முன்னேற்றங்களை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொல்கிறதுன்னா ஆர்டிகல் 43. அதே ஆர்டிகல் 43B வந்து என்ன சொல்லுதுன்னா, கூட்டுறவு சங்கங்கள் ஆல்ரெடி நீங்கள் அமைச்சு எனக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த தொழில் சார்ந்த மேலாண்மையை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தணும், சுயேட்சையாக வந்து செயல்படுத்துவதற்காக அதுக்காக சில உரிமைகளை வந்து நீங்கள் சுதந்திரத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தொழிற்சங்கங்கள்னு சொல்லிட்டு ஏற்படுத்திடுறீங்க, கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்திடுறீங்க, பட் எனக்கு சுதந்திரமே நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி வந்து அதில் முன்னேற்றத்தை வந்து காண முடியும்? ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்த சில உரிமைகளையும் கொடுக்கணும், சுதந்திரத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறது தான் ஆர்டிகல் 43B. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 46 என்ன சொல்லுதுன்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் கல்வி நலன் மற்றும் பொருளாதார உதவியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 46. அதாவது எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறதால ஸோ அவங்களால அந்த நலிவடைந்த பிரிவினருடைய கல்விக்காகவும் பொருளாதார நலனினை வந்து நம்ம ஊக்குவிக்குவதற்காகவும் வந்து இந்த ஆர்டிகல் 46 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அது இல்லாமல் 47 இருக்குது, 48 இருக்குது, இதில் கொடுக்கல, அதை பார்த்துங்க. 47 அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா மது விலக்குன்ட்டு, அது இங்கே தான் வரணும். ஸோ ஆர்டிகல் 47 வந்து மது விலக்கும் போதை பழக்கத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் வந்து விலக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் ஆர்டிகல் 47. 48 வந்து என்ன சொல்லுதுன்னா, பசுவரை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, பசுவரை தடை சட்டம். ஸோ அந்த பசுக்கள், கன்றுகள், கால்நடைகளை இது எல்லாமே வதை செய்வரை, அதாவது கொலை செய்யப்படுவரை வந்து தடுக்கும் சட்டமாக வந்து இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசுவரை தடுப்பு சட்டம் 48. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதாவது 4(8) 4 கால் பிராணின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா தாராளமயமான அறிவு சார்ந்த கோட்பாடுகள். ஓகேங்களா? அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பன்னாட்டு அமைதி ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த வழிகாட்டும் கோட்பாடுகளாக வந்து இது வந்து இருந்தது. ஓகேங்களா? அதில் ஆர்டிகல் 44 வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொது சிவில் சட்டம். என்னது? பொது சிவில் சட்டம். இதை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 45 வந்து என்ன சொல்லுதுன்னா, 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து இது டிபிஎஸ்பியில் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது 86வது சட்ட திருத்தம். அதன் அடிப்படையில் 2002 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 to 12 வயசு குழந்தைகளை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக படிக்க வைக்கணும், தொடக்க கல்வி வரைக்கும் முழுசாக வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 48 வந்து கால்நடைகளை வந்து பராமரிக்கணும். என்னது? ஆர்டிகல் 48 வந்து என்னது? கால்நடைகளை வந்து பராமரிக்கணும். அங்கே வந்து என்ன பார்த்துருப்போம், 48ல் பசுவரை தடுப்பு சட்டம் காந்திய கோட்பாடுகளில் பார்த்துருப்போம். இங்கே 48 கால்நடைகளை பராமரிக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 48A வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. சுற்றுச்சூழலையும் அதை சார்ந்து காணப்படுகின்ற அந்த வனவிலங்குகளையும் வந்து பாதுகாக்கணும். ஸோ 48A இருக்கா. ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து என்ன அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு 42வது அமெண்ட்மெண்ட் 1976 வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஆர்டிகல் 49 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேசிய சின்னங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேசிய சின்னங்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் இருக்கும், வரலாற்று செய்திகள் இருக்கும், அந்த தொல்பொருட்கள் இருக்கும், புராதன சின்னங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு பொருட்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 49. ஆர்டிக்கிள் 50 வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசானது பொது சேவையில் வந்து நீதித்துறையிலோ நிர்வாகத்துறையிலேருந்து பிரிக்கணும். ஓகேங்களா? பொது சேவையும் தனி, நிர்வாகத்துறை நீதித்துறைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டது தான் 50. அதாவது 50-50 எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிற ஆர்டிக்கல் இது 50. ஓகேங்களா? ஸோ அதனால் 50-50 ஆர்டிக்கல்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீதித்துறைக்கு 50%, நிர்வாகத்துறைக்கு 50%, தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 51 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அமைதி ஒற்றுமையில் நாட்டம் வந்து செலுத்தணும். ஓகேங்களா?
அதாவது சர்வதேச அமைதி எங்கே போனாலும் வந்து நம்ம சர்வதேச அமைதியை வந்து ஏற்படுத்தணும், ஒற்றுமையில் வந்து நாட்டத்தை வந்து செலுத்தணும், ஒற்றுமையை வந்து நம்ம பாதுகாக்கணும், சர்வதேச உடன்படிக்கையெல்லாம் நம்ம மதிக்கணும், சர்வதேச பிரச்சனைகளுக்கு வந்து அமைதியான முறையில் வந்து நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள்லாம் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 51. ஓகேங்களா? 5 நாடு இருந்தாலும் இந்தியான்ற நாடு தனியாக தெரியணும் அமைதியாக அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. 5 நாடு இருந்தாலும் இந்தியான்ற ஒரு நாடு வந்து தனியாக தெரியணும். 51. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமயம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பல்வகையான நெறி கோட்பாடுகள் ஆர்டிகிள் 50 வந்து ஆல்ரெடி பார்த்தோம். நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிக்கிறது. 51 சர்வதேச அமைதி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் ஒன்று இருக்குது, டிபிஎஸ்பின்ட்டு இருக்குது. ஸோ 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இதுக்குள்ள 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்படி வச்சுக்கோ. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது, இது வந்து அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டது. ஸோ அரசாங்கத்தில் கூட வந்து இதை வந்து அரசாங்கத்தில் வந்து இதை நீக்கவோ இதெல்லாம் வந்து முடியாது. ஓகேங்களா? ஆனால் இது அரசுக்கு வெறும் ஒரு அறிவுறுத்தலாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா அறிவுறுத்தலாக இருக்கும். இவற்றை வந்து நீதிமன்ற உத்தரவுகளால் வந்து உத்தரவிட முடியும், இதை வந்து உத்தரவிட முடியாது. நீதிமன்றத்தால் வந்து இது உத்தரவிட முடியாது. இது வந்து சட்ட ஒப்புதலை வந்து பெற்றுள்ளது. ஓகேங்களா? இது பிறகு தான் சட்டத்தை ஒப்புதலை பெற்று ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஆக்ட் கொண்டு வந்து தான் அது வந்து என்ன பண்ண முடியும், பிறகு வந்து மாற்ற முடியும். ஓகேங்களா? அதாவது தார்மீக இல்லைன்னா அரசியல் ஒப்புதலை வந்து பெற்றதாக வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த உரிமைகள் நாட்டினுடைய அரசியல் ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துது. என்னது? அரசியல் ஜனநாயகத்தை வந்து இது வலுப்படுத்துது. இது வந்து பொருளாதார ஜனநாயகத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா உறுதிப்படுத்துகிறது. பொருளாதார ஜனநாயகத்தை வந்து இது உறுதிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது அப்படியே வந்து சொல்லும்போது லைட்டாக பாஸ் பண்ணி எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிபிஎஸ்பி கோட்பாடுகளுடைய நடைமுறைப்படுத்துதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு திட்டமிட்ட வளர்ச்சிக்காக வந்து ஒரு திட்டமிடல் இருந்தது. அப்போ வந்து 1950 வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படின்றது வந்து ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? 1950 திட்டக்குழு அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டது. 2005 வந்து அது என்னவா மாறுச்சுன்னா நிதி ஆயோக்கா வந்து மாறுச்சு. ஓகேங்களா? நிதி ஆயோக்கா வந்து மாறுச்சு. அப்போ தான் இந்த ஜமீன்தாரி முறை, ஜாகிதாரி முறை, இனாம்தாரி முறை இதெல்லாம் வந்து அந்த திட்டக்குழு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து சில சட்டங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சட்டங்கள்லாம் வந்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? நான் 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை அப்படியே நீங்கள் வந்து எழுதிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்றது ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ரெண்டாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் வந்து என்னென்னா 1986 வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1976 வந்து கொண்டு வரப்பட்டது. அப்புறம் பேறுகால உதவி சட்டம், அதாவது பேறுகால பாதுகாப்பு சட்டம். இது வந்து 1961 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சமவேலைக்கு சம ஊதிய சட்டம் வந்து 1976 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் வந்து நீதிப்பணிகள் அதிகார சட்டம் 1987 வந்து கொண்டு வரப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 73, 74 ஒவ்வொரு ஆக்டாக போட்டு ஒவ்வொரு விலங்குகள் வந்து நம்ம பாதுகாத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் தேசிய காடுகள் கொள்கை அப்படின்றது வந்து 1988 இப்போ வந்து கொண்டு வரப்பட்டது. அது இல்லாமல் 1992 தேசிய பெண்கள் ஆணையம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1993 என்னன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அப்படின்றது வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1993 தேசிய சிறுபான்மையினர் ஆணையமும் 2007 தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்டு. அந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துங்க. ஒன்வேடாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ஃபுல்லாக வந்து கிளியராக பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதில் கவர் ஆகிடுனா புக்கு, ஸ்கூல் புக்கு, மெயின் கண்டென்ட், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வச்சு எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது 1 மினிட் அப்படியே வந்து நான் சொன்னது அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தா, இல்லைனா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. அடுத்தது வந்து அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதன் பிறகு வந்து நீங்கள் நோட்ஸ் அப்படியே வந்து 1 by 1 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஆர்டிகிள்ஸ் வச்சு பார்த்துருவோம். ஓகே, இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஓகேங்களா, அதுலேருந்து அதாவது ரஷ்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சோவியத் யூனியன் என்ற அரசியமைப்பினுடைய தாக்கத்தால் இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளோ அடிப்படை கடமைகளாக வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம். இது எப்போ வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950 வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து ஆச்சு நடைமுறைக்கு வந்தது. அப்போது இந்த அரசியலமைப்பில் இந்த அடிப்படை கடமைகள் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அப்போது இந்த அடிப்படை கடமைகள் கிடையாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா அப்போது இந்த அடிப்படை கடமைகள் இருந்ததுன்னா இல்லை. ஓகேங்களா, அடுத்தது 1950 1975 வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. உள்நாட்டு கலவரங்கள்லாம் அப்போது வந்து நிறைய வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, உள்நாட்டு நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அப்படி ஏற்படும்போது 1976 அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்திரா காந்தி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியோட பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக தான் இந்த அடிப்படை கடமைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து போட்டாங்க. அதுக்கு ஹெட்டாக வந்து ஸ்வரன் சிங் தான் இருந்தார். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து நாட்டுக்கு வந்து சில கடமைகள்லாம் செய்யணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பொதுமக்களை வந்து ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த தேசப்பற்று வளர்க்கணும், நாட்டுப்பற்று வளர்க்கணும், ஒருமைப்பாட்டை வளர்க்கணும், இந்த சாதிகள் மதங்கள் எதுவுமே இல்லைங்க எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்கிறத வளர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தான் வந்து என்னென்னா அந்த அடிப்படை கடமைகள் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கமிட்டியில் வந்து 8 அடிப்படை கடமையை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. யாருன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து எத்தனை சொல்லிச்சு? 8 தான் சொல்லிச்சு. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லிச்சுன்னா இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து அந்த சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ சிலதெல்லாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையை வந்து நம்ம பின்பற்றுறது தவறும். அப்படி தவறும் போது அவங்களுக்கு வந்து அபராதம் தண்டனை விதிக்க வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் வந்து சொல்லுவார். அப்படியா, இப்போவே வந்து கேட்க மாட்டுறாங்க, கேட்டுருவாங்களா மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து கரெக்டாக யோசிச்சுருக்காங்க போல இருக்குது. எப்படி இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்க, ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் போவாங்க, லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போவாங்க, எதுக்கு தண்டனை போட்டால் அதுக்கு வேறு க்யூ நிற்கும். ஸோ அதனால் அந்த எந்த ஒரு அபராதமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது தொடர்பாக இயற்றப்படும் சட்டங்களை வந்து எந்த நீதிமன்றமும் வந்து கேள்வியும் கேட்கக்கூடாது, கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி? கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அப்போ வந்து இந்திரா காந்திக்கு வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டாக நாடாளுமன்றமான்ற ஒரு பெரிய பஞ்சாயத்தே போச்சு. அதாவது எக்ஸிக்யூட்டிவோ இல்லை ஜுடிஷியரியா அப்படின்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. நம்ம வந்து பின்னாடி போக பார்ப்போம். நம்ம அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய கிராஷ் ஆகிருக்கும் 2 பேருக்கும். ஸோ குடிமக்கள் வரி செலுத்துவதற்கு வந்து அடிப்படை கடமையாக்கப்பட வேண்டும் என்று வந்து அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது 2த்தையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஏற்றுக்கலை. இதை தவிர நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் கமிட்டியோடைய பரிந்துரைகள் வந்து சிலதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரைப்படி 1976 42வது அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1976 42வது சட்ட திருத்தம் வாயிலாக பகுதி 4A வந்து 51A அப்படின்றது வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா,
ஸோ இதில் வந்து எத்தனை அடிப்படை இது இருக்குதுன்னா 10 வந்து இருக்குது. ஓகேங்களா, எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இப்போ எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. ஸ்டார்டிங்கில் 10 இருந்தது. அது என்னையா 10ன்ற 11ன்ற ஒன்றும் புரியலையே. அதாவதுங்க ஸ்டார்டிங்கில் 10 இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. இந்த 11வது அடிப்படை கடமை வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 டிபிஎஸ்பி நடத்தும்போது சொல்லியிருப்பேன், அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அப்போது 86வது அமெண்ட்மெண்ட்டு அதில் வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ இதுதான். அப்போ அந்த அடிப்படை கடமைகளை குறித்து அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஆராயத்துக்கு போடுறாங்க. அப்படி போடப்பட்ட ஒரு கமிட்டி வந்து என்னென்னா வர்மா கமிட்டி. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டா. வர்மா கமிட்டி, வர்மா எங்கேயோ கேள்விப்பட்டனே, ஜெயிலர் படத்தில், அது கிடையாது. ஸோ அதை அவர் கூட ஞாபகம் வச்சுங்க. 1999 வந்து இது கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ 2002 வந்து நம்ம அரசியலமைப்பு மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை 11 இருக்குது. எந்த வருஷத்துலேருந்துன்னா 2002 ஸோ இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து ஆர்டிகிள்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது. ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பின்படி சட்டங்களின்படி நடக்கணும். தேசிய கீதம், தேசிய கொடி, சின்னங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் வந்து என்னென்னா 51 ஏ. ஓகேங்களா. 51 ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதனுடைய கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். உண்மையாக கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுக்கணும். பட் அதற்குடைய அவசியம் தெரியாதவங்க யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மென்டல் அவங்களெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயநிலவு இருக்காது. நீங்கள் என்னென்னு யோசிச்சிங்க. அதனால் வந்து இனிமேலாவது ஒழுங்காக வந்து அது எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் வந்து பண்ணணும். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51 ஏல பி, ஸ்மால் பி, இது 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் வந்து போற்றி வந்து நம்ம வளர்க்கணும். அப்போ நம்மளுடைய நாட்டின் தேசப்பற்றிற்காகவும் போராட்டத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் வந்து நம்மளுடைய ஆவிகளாம் சிந்தி வந்து அந்த போராட்டம் செய்த அந்த வீரர்களுடைய உன்னத உணர்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நாம் நினைக்கணும், போற்றி பாராட்டி அவங்க வந்து எப்போவுமே நினைவில் வைத்து போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து இது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது ரெண்டுமே, பெற்ற தாய் தந்தையை வந்து நீங்கள் மறந்தாலும் சுதந்திரம் வாங்கி தந்தவங்களை வந்து நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐஎன்எம்ல ஒவ்வொன்றா நடத்தும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 3வது ஆர்டிக்கல் வந்து 51 3 வந்து என்ன சொல்லுது. அதுக்காக பெற்ற தாய் தந்தையை வந்து மறந்துடாதீங்க. முதல்ல அவங்க தான். ஓகேங்களா. சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செய்யுங்க எல்லாத்தையும், நான் சொன்னாலும். ஆர்டிக்கல் 51 வந்து 3வது ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமது நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை வந்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நம்மளுடைய நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இது 3த்தையும் பேணி காக்கணும்னு சொல்கிற இது வந்து எதுன்னா ஆர்டிக்கல் 51 சி. 51 ஏல டி வந்து என்ன சொல்லுதுன்னா, தேச பாதுகாப்பிற்காக அக்கறை கொள்ளல் வேண்டும். ஸோ சப்போஸ் ஒரு போர் ஏற்படுதுன்னா, எப்படி சங்க காலத்தில் வந்து நம்மளுடைய தமிழர்களோட ஒரு வீர இதுவாக இருந்தது. ஓகேங்களா. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அந்த இளம் மகனாக இருந்தாலும் சரி, இளம் ஆண் மகனாக இருந்தாலும் சரி, போர்க்களத்திற்கு சென்று வா மகனே என்று வந்து திலகமிட்டு அனுப்பி வச்சோம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், போரில் வந்து போயிட்டு போர் புரிவதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமது நாட்டினுடைய இறை பாதுகாப்புனா அந்த இறையாண்மையினுடைய பாதுகாப்பிற்காக. ஸோ பாதுகாப்புன்னு ஒன்று தேவைப்பட்டனா எப்போவுமே வந்து நம்ம நாட்டிற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் 51 ஏல டி. அடுத்தது ஆர்டிக்கல் 51 ஏல இ. அது வந்து சங்க காலத்தில் ஆண் மகன்கள் வந்து போரில் வந்து புரியணும். இப்போ வந்து யார் வேணாலும் போர் புரியலாம். ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது. எங்களை ஏன் சார் சொல்லலைன்னு சொல்லிட்டு மகளிர் அணிகள் வந்து கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கும் சம உரிமைகள் உண்டு. ஆர்டிக்கல் 51 ஏல சி வந்து இப்போ வந்து பார்க்க போகிறது இ வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சகோதரத்துவையும் நல்லிணக்கத்தையும் வந்து உருவாக்க முனைதல் வேண்டும். அதாவது எப்போவுமே வந்து நம்ம சமயமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், பிராந்திய ரீதியாக நம்ம பல்வேறு வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இந்திய மக்கள் அனைவரிடமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு பொது சகோதரத்துவம் வந்து இருக்கணும். பெண்களை வந்து நம்ம தரக்குறைவாக வந்து நினைக்கவே கூடாது. அவங்களுடைய நடத்தும் பழக்கத்தை வந்து நம்ம நிராகரிச்சிடணும். பெண்களுடைய கண்ணியத்தை வந்து நம்ம காக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிக்கல்லாம் வந்து எது சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னா ஆர்டிக்கல் 51 இ.
ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 51 எஃப், அதாவது 6வது வந்து இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை மறித்து நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். அதை வந்து நம்ம கேளிக்கையோ இல்லை நையாண்டித்தனமோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கவுங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பாரம்பரியத்தை வந்து பின்பற்றி வாழ்பவர்கள், அவர்களுடைய பண்பாட்டை வந்து பின்பற்றி வாழ்பவர்கள். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம கேளிக்கையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதையும் போற்றி வந்து நம்ம மதிக்கணும், இல்லைன்னா வணங்கணும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எஃப். அடுத்தது ஆர்டிக்கல் 51 ஜி. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும். ஸோ க்ரீனரி ஜீன் இருக்கா. ஸோ க்ரீனரி, இது எஃப்ன்றது பண்பாடு. ஸோ ஃபெஸ்டிவல், கலாச்சாரம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னா ஜி, 51A ஜி. அடுத்தது வந்து 8வது ஆர்டிக்கல் வந்து எச். ஓகேங்களா. 81 எச். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் மனப்பான்மையை வந்து மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை ஆகியவற்றை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 51 எச். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், அறிவியல் மனப்பான்மை. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், உமேனிட்டினா மனிதநேயம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 51A ஐ வந்து 9வது சொல்லுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பொது சொத்துக்களை வந்து அக்கறையோடு வந்து பாதுகாக்கணும், வன்முறையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அறவே கைவிட வேண்டும் அப்படின்றது. அதாவது உதாரணத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து யாரோடையோ ஒரு பொருள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தை, ஸோ சாக்லேட் வாங்கலாம் மாட்டேன் எடுத்து போகிறது, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு 25 வயதில் இருக்கிறீங்க, போகும்போது ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா அது வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றது பார்க்கணும். அதாவது பொது சொத்து தான், அதுவும் யாருடைய சொத்தாக இருந்தாலும் அது பொது சொத்து. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சொத்தையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்படின்றது ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோ, இல்லைனா இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஐயா ஜாலின்ட்டு உடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐயை வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 51A ஜே வந்து என்ன சொல்லுது, அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிலையை வந்து அடைய முயற்சிக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய நாடு தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஜேர்னின்றதுனா என்னது, ஒரு பயணம்ன்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ தொடர்ந்து முன்னேற வேண்டும், ஒரு பயணத்தில் முன்னேறி உயர்ந்த நிலையை வந்து நம்ம அடையணும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51A ஜே. அடுத்தது ஆர்டிக்கல் 51A ஓகே லாஸ்ட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயது இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து ஒரு பேரண்ட்டோ இல்லைன்னா பாதுகாவலரோ வந்து ஏற்படுத்தி தருவது வந்து ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கல் 51A ஜே. ஸோ இது வந்து 2002வது அமெண்ட்மெண்ட் 86வது சட்டத்திட்டத்தின்படி வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். ஸோ இதன் மூலமாக சில அடிப்படை கடமைகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1860 இந்திய தண்டனை சட்டம், 1951 வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், 55 குடியுரிமை சட்டம், 72 வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம், 1980 வன பாதுகாப்பு சட்டம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து நான் டிபிஎஸ்பி லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன்னா, ஸோ அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி சிலது சொல்கிற அதை ஏறிக்குங்க. தேசிய சின்னங்கள் வந்து அவமரியாதை வந்து தடுப்பு சட்டம் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1971. அதுக்கப்புறம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் பார்த்துட்டோம், காடுகள் பாதுகாப்பு சட்டமும் பார்த்துட்டோம். தேசிய கொடிகள் விதிகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது வந்து என்னென்னா 2002. தேசிய கொடிகள் விதிகள் வந்து 2002. அதே மாதிரி தேசிய கௌரவ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தேசிய கௌரவ சட்டம், அதுவும் 1971. சிவில் உரிமை சட்டம் வந்து 1955, அதாவது குடியுரிமை சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பார்த்துட்டோம் 1951. சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, அது 1967. சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளில் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகள் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஓகேங்களா. வெளிநாட்டவர்கள்லாம் வந்து பொருந்தாது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அடிப்படை கடமைகள் மேலே இருக்கிற விமர்சனங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
அடிப்படை கடமைகள் வந்து முழுமையாக எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லலை, எல்லாமே வந்து பார்ட்டாக சொல்லுது. அப்படியே தத்தக்கா பத்தக்கன்னு ஒரு அரைகுறையாகவே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தேர்தலில் வந்து வாக்களிக்கிறது, அரசுக்கு வந்து நம்ம வரி செலுத்தணும், குடும்ப கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் சாலை விதிகளை வந்து நம்ம மதிக்கணும். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை கடமையை வந்து நம்ம அடிப்படை கடமையில் சொல்லவில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படை கடமைகள் சொல்லாதால் தான் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அரசுக்கு சரியாக வழி செலுத்துறது கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, சாலை விதிகளை மறந்துடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து வாக்களிப்பது, ஏன்னா பாதி பேர் தூங்கிடுறோம். அன்றைக்கி தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஒரே ஒரு நாள் தான் லீவ் தருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பல்வேறு நல்லது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பண்ணிடுறோம். ஏன் நம்ம தப்பு இல்லை, நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து அடிப்படை கடமைகள் அது கூறவில்லை. அதனால் வந்து நம்ம அதை பண்ணுறது இல்லை. அவங்க வந்து அரசியலமைப்பு நல்லா படிச்சிருக்காங்க. அடிப்படை கடமைகளில் சில வார்த்தைகள் வந்து தெளிவற்றதாகவும் பன்முகத்தன்மையுடனும் எளிதாகவும் புரியாததாகவும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து சாதாரணமாக படித்தாலே வந்து ஆர்டிக்கலில் வந்து சிலது புரியல. ஓகேங்களா? என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, சில வார்த்தைகள் தெளிவற்றதான் காணப்படுகிறது. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மீனிங் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பன்முகத்தன்மையுடனும் ரொம்ப எளிமையில் புரியாததாகவும் வந்து இந்த அடிப்படை கடமைகள் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இருக்குன்றாங்க. இவை நீதிமன்றத்தால் வந்து நடைமுறை வந்து படுத்த முடியாதுன்ட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. ஸோ அது ஒரு குறைபாடாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிப்படை கடமைகள் மீதான ஒரு விமர்சனமாக வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி பார்த்துருப்போம். அதன் பிறகு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்து 51A மொத்தம் 11 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே எதனா கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து டெஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட்டில் வந்து சப்போஸ் எதனா தெரியாத கொஷின்ஸ் இருந்ததுனாலும் தைரியமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்படி தெரியாத கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அடிக்கிறது அப்படின்ற கான்செப்ட்லாம் தெரியாத கொஷின் அடித்து பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து சில கொஷின்ஸ் வந்து தெரியாமல் இருந்தாலும் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். இது சார் நடத்தவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு வெற்றி படிக்கட்டு மாரி வந்து நாங்கள் அங்கங்கே வந்து உங்களுடைய படிக்கட்டாக வந்து சரிக்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.